ஓம் சாந்தி. இன்று அம்மாவினுடைய ஸ்மிருதி திவஸ், நினைவு தினம். சக்திசாலியாக நாம் யூகத்திலிருந்து அம்மாவுடைய ஆன்மீக தாய், அலௌகிக தாய், அவங்களுடைய சக்திகளையும் வரதானங்களையும் இன்றைக்கி நம்ம பிராப்தம் அடைவோம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நமக்குள்ள ஒரு உறுதியான ஒரு சங்கல்பம் வைக்கணும். அம்மா கிட்ட நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். பட் ஏதாவது ஒன்று என்னோடய வாழ்நாள் பூரா அதை நான் கடைப்பிடிப்பேன். அம்மா இப்படி இருந்தாங்க, அம்மா தைரியமாக இருக்காங்க. நிறைய நம்ம டெய்லி அம்மாவோட விஷயத்தை கேட்டுகிட்டே வரோம். ஸோ அதில் என்ன பண்ணணும்? சத்தியமாக இருக்காங்க, மதுரை இனிமையாக பேசுகிறாங்க, பணிவாக நடந்துட்டாங்க. ஏதாவது ஒரு குணம் நமக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அதை இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் கடைப்பிடிக்கிறேன். மாதேஸ்வரி ஜெகதம்பாவுடைய புண்ணிய திவஸில் நமக்கு ஒரு உறுதி எடுத்துக்குவோம். அவங்களுடைய மதுரமான மகாவாக்கியத்தை கேட்போம். பாடல்: மேரா சோட்டா சா தேக்கோ ஏ சன்சார் ஹை. என்னுடைய சின்னஞ்சிறிய இந்த உலகத்தை பாருங்கள். சின்னஞ்சிறிய உலகம் இது, இதை பாருங்கள். ஏ கீத் கிஸ் சமயக்கா காய ஹோ. இந்த பாடல் எப்பொழுது, எந்த நேரத்தில் பாடப்பட்டது? क्योंकि इस संगम समय हम ब्राह्मण कुल का ये छोटा सा संसार है. ஏன்னா இந்த சங்கமயுக நேரத்தில் தான் நாம் பிராமண குல ஆத்மாக்கள் சின்னஞ்சிறிய உலகத்தில் இருக்கிறோம். ஏ ஹமாரா கோன்சா பரிவார். இது நம்முடைய என்ன பரிவாரம்? ஒரு நம்பர் வா बदलाते हैं. हम परमपिता परमात्मा शिव के पुत्र है. வரிசைக்கிறமாக ஒருத்தவங்களும் சொல்கிறாங்க, நம்ம எப்படிப்பட்ட பரிவாரத்தை சேர்ந்தவங்க, இந்த பரிவாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய பேரன் பேத்திகள், நம்ம பிரம்மா சரஸ்வதியினுடைய முக வம்சாவளி வாரிசுகள். और विष्णु शंकर हमारे दाया जी और हम आपस में सभी भाई बहन டாரி. அவங்க யார்? பிரம்மா சரஸ்வதி நம்முடைய தாய் தந்தையிடுறாங்க. அவங்க யார்? விஷ்ணு சங்கர் அவங்களுடைய அடுத்தடுத்த பார்ட் இல்லையா? அவங்களும் அதே ஆத்மா தான், அவங்களும் சகோதர ஆத்மாக்கள் தான் இல்லையா? அப்போ நாம் ஒருத்தர் மற்றவங்க ஆகிட்டோம் சகோதரன் சகோதரி. ஏஹே அப்னா சோட்டா சா சன்சார். எல்லாருமே பார்த்தோன்னா சகோதரன் சகோதரி தான். அவங்களும் ஒரு விதத்தில் சகோதரன் சகோதரி தான். நம்ம சின்னஞ்சிறிய உலகத்தில் இருக்கோம். ஒரே அம்மா அப்பா தான் நமக்கு, ஒரே தாய் தந்தை தான். நாம் ஒருவர் மற்றவங்களுக்கு சகோதரன் சகோதரி. சின்னஞ்சிறிய உலகம் இது. இன்கே ஆகிய ஒரு சம்பந்த ராச்சா. இதுக்கப்புறம் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. இசி சமயக்கா இத்தனா ஹி இந்த நேரத்தில் இதான் சம்பந்தம். தேக்கோ பாருங்கள், நம்முடைய சம்பந்தம் எப்படி இருக்குது. கித்தனா படி அத்தாரிட்டிஸே, எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியோடு நம்ம சொல்கிறோம். हमारा ग्रैंड पापा है शिव. நம்முடைய கிராண்ட் ஃபாதர் யார்? शिव बाबा தாத்தா. और उनका नाम कितना भारी है. அவரோட பேர் பாருங்க எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. वो सारी मनुष्य सृष्टि का बीज रूप है. शिव बाबा யார்? முழு மனித சிருஷ்டியோட விதை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய காரணத்தினால என்ன சொல்கிறோம்? கல்யாண்காரி போலேநாத். ஹர ஹர போலேநாத் சிவ் மகாதேவ். பாபா யார்? துக்கத்தை போக்கி போலாநாத்தா, கள்ளம் கபடம் இல்லாதவராக சதா என்ன பண்ண எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஸ்ரீ மகாதேவ் என்று சொல்கிறோம். வே சாரி சிருஷ்டிகா துகார்த்தா சுகார்த்தா. முழு சிருஷ்டிக்கு துக்கத்தை போக்கி சுகம் தர. उस द्वारा हमें सुख शांति पवित्रता बड़ा हक मिलता है. பாபா மூலமாக சுகம் சாந்தி பவித்திரதாவுடைய மிகப்பெரிய ஒரு ஹக் பிராப்தியானது உரிமையாக கிடைக்குது. சாந்தி में फिर कोई कर्म बंधन का हिसाब किताब नहीं रहता है. அமைதியில் இருக்கும் பொழுது எந்த விதமான கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு வழக்கு நமக்கு கிடையாது. परंतु ये दोनों वस्तु पवित्रता के आधार पर சுகம் இருக்குது, சாந்தி இருக்குது. அப்படின்னா இந்த வஸ்துக்கள் எல்லாம், இந்த பிராப்தி எல்லாம் தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் நமக்கு கிடைக்குது. जब तक पिता की परवरिश का पूर्ण वर्षा ले, पिता से सर्टिफिकेट नहीं मिला, तब तक वो वर्षा मिल नहीं सकता. இது வரைக்கும் பாபாவுடைய அந்த வளர்ப்பு பூரணமாக அந்த ஆஸ்தி நம்ம எடுக்கலை, பிதாட்டேருந்து சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கல, அது வரைக்கும் ஆஸ்தியை அடைய முடியாது. देखो ब्रह्मा के ऊपर कितना बड़ा काम है.
பாருங்கள், பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சி, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், அவர் செய்தே ஆகணும். பஞ்ச விகாரத்தினுடைய அழுக்கானது ஆத்மாக்களை அப்பவித்திரமாயிடும். அழுக்கு அப்படியே அதில் அப்படி பதிவாயிருக்கு. அழுக்கு ஆத்மாவில் அப்படி இருக்கு. அந்த அழுக்கை என்ன பண்ணணும்? அந்த அப்பவித்திரத்தை நீக்கணும். அப்பவித்திர ஆத்மாவுக்கு குலுகுல் பனாத்து இவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அழுக்கான ஆத்மாவை பஞ்சவிகாரமும் அதில் அப்படி சொல்லுவாங்கள்ல, சேரு சகதி மாதிரி அழுத்தமாக இருக்குது. அழுக்கு கூட அப்படியே அழுத்தமாக இருக்குது. ட்ரெஸ்ஸில் வெள்ளை ஆவியில் போடுவாங்கள்ல வெளுக்கிறதுக்காக, அப்படி போடும்போது சில அழுக்கு போகாது, ஆனால் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடும். அப்படி பிடிச்சிருக்கும் கரை. அந்த மாதிரி ஆத்மாவில் அப்படி அழுக்க பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மாவை சுத்தப்படுத்தி நறுமணம் வீசும் மலராக எவ்வளோ பெரிய காரியம். இந்த அலௌகிக்க காரியத்தினுடைய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு? பிரம்மா பாபா. அது இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறதுனுடைய பலன், இந்த அலௌகிக்க காரியத்தினுடைய பலன் சத்தியுகத்தினுடைய முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ண பதவி கிடைச்சிடும். பாபா தன்னையும் தூய்மையாக்கிட்டு குழந்தைகளுக்கு என்ன செய்கிறார்? வழிகாட்டுறார். आप देखो उस पिता के साथ तुम्हारा कैसा संबंध है. அப்போ பாருங்கள், அந்த அப்பா கூட உங்களுக்கு எப்படிப்பட்ட சம்மந்தம் கிடைச்சிருக்கு. तो कितना बेफिक्र खुश होना चाहिए. அப்போ நீங்கள் எவ்வளோ கவலையற்றவங்களா, எவ்வளோ குஷியாக இருக்கணும். अब हर एक अपने दिल से पूछे. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட உள்ளத்தில் கேளுங்க. ஹம் உன்கே பூரண ரிதி ஹோ சுக்கே ஹே. அப்படிப்பட்ட தந்தைக்கு நான் முழுமையாக என்னை ஒப்படைத்துட்டேனா? சோச்சனா சாயி, சிந்தனை பண்ணி பாருங்கள். பரமாத்மா அப்பா வந்திருக்கிறாரு. தோ உன்சே ஹம் கம்ப்ளீட் வர்சாலே. அப்போ அவர்கிட்ட நான் முழு ஆஸ்தி எடுக்கணும்ல. ஸ்டூடெண்ட்டோட வேலை என்ன? முழுமையாக முயற்சி பண்ணணும், ஸ்காலர்ஷிப் அடையணும். நமக்கு ஏன் முதல் நம்பர் லாட்ரி கிடைக்கக்கூடாதா? வின் பண்ணக்கூடாதா? நம்ம பரமாத்மாட்ட படிக்கிறோம்ல, வெற்றி மாலையில் மணி ஆக வேண்டாமா? बाकी कोई है जो 2 लड्डू पकड़ कर बैठे, यहाँ का भी हद का सुख लूँ और वहाँ के वैकुंठ में कुछ न कुछ सुख ले लें. ऐसे विचारवान को मध्यम और कनिष्ठ पुरुषार्थी का. சில பேர் இப்படி இருக்காங்க, 2 லட்டு சாப்பிட நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட சுகத்தையும் அடைய நினைக்கிறாங்க. அங்கே போய் வைகுண்டத்தில் ஏதாவது சுகத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சிந்தனை பண்ணக்கூடியவங்களும் அம்மா என்ன சொல்கிறாங்க? மத்தியமானவர்களாகவும் கனிஷ்டமான புருஷார்த்தியாக இருக்காங்க. அவங்க சர்வோத்தம புருஷார்த்தி கிடையாது. ஒரே அடியாக என்ன பண்ணணும்? அந்த கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தோட இது விட்டுடணும். எப்போ பாபா கிடைச்சிட்டாங்க, பிறகு இந்த உலகத்தோட இதில் உட்காந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாபா கொடுக்கறதுல என்றைக்குமே குறைய கொடுத்ததே இல்லை. அப்போ அடையக்கூடியவங்க ஏன் நம்ம குறைவாக அடையணும்? குருநானக் கூட சொல்கிறாரு, பரமாத்மா வல்லல் இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, சக்திசாலியானவர், அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா அப்போ எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க, அளவற்றவர். ஆனால் ஆத்மாக்களுக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி இல்லை. ஆத்மா அதை எடுக்கணும்னா அதுக்கு பவர் வேணும்ல, இல்லையா? கொடுத்துட்ருக்கிறாரு, அடையக்கூடியவங்க களைப்படைஞ்சிடுறாங்க. வாங்குறவங்களுக்கு களைப்பு வந்துடுது, கொடுக்குறவர் களைப்படையாமல் கொடுத்துட்டே இருக்கார். आपके दिल में आता होगा हम क्यों नहीं चाहेंगे कि हम भी ये पद पाए, परंतु देखो பாபா கித்தனை मेहनत करता है. உங்களோட உள்ளத்துலேயும் இது வருதில்ல, நம்ம ஏன் அந்த உயர்ந்த பதவி அடையக்கூடாது? பாபா பாருங்கள் எவ்வளோ உழைப்பு செய்கிறார், எவ்வளோ முயற்சி பண்ண வைக்கிறார். ஆனாலும் மாயை விட மாட்டேங்குது, தடை ஏற்படுத்துறது. ஏன்? மாயனுடைய வேலையே அதான். मायानुடைய राज्य समाप्ति ஆக போதில்ல. अब माया ने सारा सार निकाल दिया, तभी परमात्मा आता है. उसमें सब रस समाया हुआ. மாயா என்ன பண்ணுது? முழு இதையும் எடுத்துருச்சு. அதனால தான் பாபா வந்துட்டார். பாபாக்குள்ள எல்லா எல்லா சாரமும் இருக்குது. उनसे सभी संबंधों की रसना मिलता है. பாபா மாயா என்ன பண்ணுது? எல்லா சம்பந்தங்களோட ரசனை எல்லாத்தையும் நீக்கிட்டு, மாயா என்ன பண்ணுது? எல்லாத்தினோட சுகத்தையும் அழிச்சிட்டு துக்கியாக்கிட்டு, பாபா என்ன பண்ணுற? எல்லா சம்பந்தங்களோட எல்லா சம்பந்தங்களோட சுகத்தை குழந்தைகளுக்கு கொடுக்குறார்.
அப்போ எல்லா சம்பந்தத்தினுடைய சுகத்தை ஏன் நீங்கள் அனுபவம் செய்யக்கூடாது? சொல்கிறோம்ல, தொமைவ மாதா க்ஷபிதா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, சகாவும் நீயே, பந்துவும் நீயே. இப்படிப்பட்ட சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கோ பரமாத்மா கே சாத். இப்போ பாபா கூட இவ்வளோ முழுமையான சம்பந்தத்தை நம்ம இணைக்கணும். அப்போ 21 ஜென்மத்திற்கு அதனுடைய சுகத்தை பிராப்தமாக அடைவோம். ஏ புருஷார்த்த கி சித்தி, இதான் புருஷார்த்தத்தினுடைய பலன், சித்தி. परंतु एक ही जन्म का नाम सुन ढंडे पड़ जाना। ऐसा नहीं सोचना कि 1 जन्मों के लिए इतना समय पुरुषार्थ भी करे, कई जन्मों के बाद गिरना ही है तो सिद्ध क्या हुआ, क्या हुई। परंतु ड्रामा के अंदर आत्मा की जितनी सर्वोत्तम सिद्धि मुकर्रर है वो तो मिलेगी ना। அப்போ முயற்சி பண்ணுறோம், 21 ஜென்மத்துக்கானது கிடைச்சிடுது. சில குழந்தை என்ன நினைக்கிறாங்களா, 21 ஜென்மம் நம்ம அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த 21 ஜென்மம் அடையிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்னு கூட யோசிக்கிறாங்க. சில பேர் 21 ஜென்மம் முடிஞ்ச பிறகு கீழே இறங்க வேண்டி இருக்கே, அப்புறம் இந்த யோகா பண்ணுறதுனுடைய முழு கல்பத்துமும் நான் சுகமாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா. 21 ஜென்மத்துக்கு அப்புறம் கீழே இறங்கிடும்ல ஆத்மா, துவாபரம் உடனே இறங்காது. இந்த ரகசியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கலியுகத்தோட அந்திம நேரம் வரும்பொழுது தான் ஆத்மா ரொம்ப கீழே இறங்குது. அது வரைக்கும் ரஜோ நிலையில் தான் இருக்குது. தமோ பிரதான்றது ரொம்ப கீழேன்றது இப்போதான், இந்த நிலையில் தான் ரொம்ப கீழே வந்து பாபா இதோட ரகசியத்தை புரிய வைக்கிறார். அப்போது மேக்சிமம் அதிகபட்சம் நம்ம பிராப்தி அடைஞ்சிடணும்ல. பாபா ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன, ஒவ்வொரு நிலையில் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றோம் அதனுடைய டீட்டெயில் விளக்கம் நமக்கு சொல்கிறாங்க. मनुष्य सृष्टि को सुखदायी बनाने वाला बाप जानता है कि मनुष्य सृष्टि सुखदायी कैसे बनेगी. மனித சிருஷ்டியை சுகமானதாக ஆக்கக்கூடிய பாபா வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த மனித சிருஷ்டியை சுகமானதை எப்படி ஆக்கிறது. எதுவரை ஆத்மாக்கள் சுத்தமாகல அது வரைக்கும் உலகமும் சுகம் தரக்கூடியதாக இருக்காது. அதனால தான் பாபா என்ன செய்கிறாங்க, முதல்ல ஆத்மாக்களை சுத்தமாக்குறார். இப்போது ஆத்மா அசுத்தமாக இருக்குது, முதல்ல என்ன செய்யணும், அதில் இருக்கக்கூடிய அழுக்க வெளியேற்றணும். பிறகு ஆத்மா மாறது மூலமாக ஒவ்வொன்றும் என்ன ஆகிடும், தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதானம் வேணும். இதுதான் என்ன சொல்லப்படுது, மனுஷங்க சுயமாற்றத்தின் மூலமாக விஷமாற்றம்னு சொல்கிறோம். பிறகு எல்லாரும் கோல்டன் ஏஜ்க்கு வந்துடுவோம். இந்த தத்துவங்களும் என்ன ஆகிடும், கோல்டன் ஏஜ் ஆகிடும், எல்லாமே தங்கமயமாகிடும். அதனால் முதல்ல ஆத்மாவோட ஸ்டேஜை தான் நம்ம மாற்றணும். ஆத்மாக்களை மாற்றக்கூடியவர் யார், ஆத்ம தந்தை. ஆத்மாவுக்கோ பியூரிஃபை பனானே வாலா, தூய்மைப்படுத்தக்கூடியவர் ஒரே ஒரு அத்தாரிட்டி அவர் தான். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது மூலமாக தான் என்ன ஆகும், இந்த உலகமும் மாறும். முதல்ல தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். வச்சா நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சதா அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடக்கூடிய சங்கமயுகத்தினுடைய அனைத்து அலௌகீக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. எந்த குழந்தைகள் அலௌகீக பிராப்தியில் சதா சம்பன்னமாக இருக்கிறாங்க, அவங்க அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. ஜெய்சி ஜோ லாட்லே பச்சை ஓத்தே உனக்கு ஜூலைமே ஜூலாத்தே. எப்படி பாருங்கள், செல்ல குழந்தைகளாக இருக்காங்க, அவங்கள ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த பிராமண குழந்தைகள். பிராமண குழந்தைகள் எந்த ஊஞ்சலில் ஆடுவாங்க, அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடுவாங்க. பிராமணரோட ஊஞ்சலே அதான். இந்த ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்க, ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் வராதிங்க. இந்த ஊஞ்சல் மூலமாக உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைச்சிட்டே இருக்கும். யார் ஊஞ்சலில் ஆடிட்டே இருக்காங்களோ அதை அனுபவம் செய்வாங்க. யார் ஊஞ்சலேருந்து இறங்கிடுறாங்க, பூமியில் கால் வச்சிடுறாங்க, அவங்க அழுக்காயிடுவாங்க. ஊஞ்சல்லேருந்து இறங்கிட்டாலே மண்ணில் தானே கால் வைப்பாங்க, அப்போ அழுக்காயிடும். ஊஞ்சித்தே ஊஞ்சி பாப்கே ஸ்வச்ச பச்சை, உயர்ந்தலும் உயர்ந்த தந்தையினுடைய தூய்மையான குழந்தைகள் நீங்கள் சதா அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்க. ஒரு பொழுதும் மண்ணில் கால் வைக்கக்கூடாது. உங்களால் கால் வைக்க முடியாதுன்றார் பாப். அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடுறீங்கன்னா உங்களோட காலானது, உங்களோட கால் மண்ணில் ஒரு பொழுதும் வைக்க முடியாது. ஸ்லோகன்.
மே தியாகி ஹோம், நான் தியாகியாக இருக்கின்றேன். இந்த அபிமானத்தை கூட தியாகம் செய்வதுதான் உண்மையான தியாகம். இந்த அபிமானத்தை கூட தியாகம் செய்கிறது தான் உண்மையான தியாகம். அவ்வக்த இஷாரை அலௌகிக ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், அந்தர்முகி ஆகுங்கள். जब स्वयं को अकाल अमृत आत्मा समझेंगे तब अकाले मृत्यु से अकाल से सर्व समस्या से बच सकेंगे. எப்போ தன்னை அழிவற்ற மூர்த்தி ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள், அப்பொழுது அகால மரணத்திலிருந்து அகால நிலையிலிருந்து சர்வ சமஸ்யாலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அழிவில்லாத மூர்த்தி நான் நம்ம புரிஞ்சிட்டோம்னாலே அகாலமானது அப்படி எதுவுமே நடக்காது, அகால மரணம் நடக்காது, எல்லாமே திட்டமிட்டபடியாக இருக்கும். எதுவும் நம்ம நினச்ச பிறகு தான் நடக்கும், நினைக்கவே இல்லை நடந்துட்டு அப்படி சொல்ல மாட்டோம். அகால இது நடக்காது, எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், பாதுகாப்பாக இருப்போம். அதுக்கு பேர் தான் என்ன, அகால மூர்த்தி ஆத்மா நான். ஆத்மாவுக்கு அந்த புரிதல் வந்துடும். மானசிக் சிந்தாய் மானசிக் பரிஸ்திதி ஹட்டானேக்கா ஏகி சாதனம். மானசீகமான சிந்தனைகள், கவலைகள், மானசீகமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நீக்குவதற்கான ஒரே ஒரு சாதனம் அப்னே இஸ் புராணி ஷரீர்கே பான் கோ மிட்டானா. தன்னுடைய இந்த பழைய சரீரத்தின் பற்றுதலை நீக்க வேண்டும். தேகாபிமான் கோ மிட்டானே சே சர்வ பரிஸ்திதியா மிட்ட ஜாயேங்க. தேகாபிமானத்தை நீக்கிறது மூலமாக அனைத்து பரிஸ்திதி பிரச்சனைகளையும் நீக்கிவிடலாம். தேகாபிமானத்தை நீக்கிட்டோம் அப்படின்னாலே சர்வ பரிஸ்திதியாக மிட்டு ஜாயேங்க, எல்லா பரிஸ்திதிகளும் நீங்கிவிடும். அச்சா, ஓம் சாந்தி.